வணக்கம். ஒரே ஒரு நபர் பல துறைகள்ல ஒரு அடையாளமா இருக்க முடியுமா? இன்னைக்கு நாம நிலா வளர்மதி அப்படிங்கிற ஒரு அசாதாரணமான பன்முக திறமையாளரோட பயணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். ஒரு டீச்சரா, ஒரு கவிஞரா, ஒரு கலைஞரா, இல்ல ஒரு தலைவரா? இத்தனை கேள்விக்கும் பதிலா ஒரே ஒருத்தர் இருக்க முடியுமா? முடியும். வாங்க நிலா வளர்மதியோட பல பரிமாணங்களையும் நாம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஆமாங்க. கவிஞர், எழுத்தாளர், பொம்மலாட்ட கலைஞர், டீச்சர், சமூக அமைப்பாளர்னு நீங்க பார்க்குற இந்த அத்தனை அடையாளங்களும் ஒரே ஒருத்தருடையது தான். இதுல ஒவ்வொரு ரோலும் அவங்களோட பன்முக திறமைக்கு ஒரு சூப்பரான சாட்சி. சரி, இவ்ளோ திறமைகளுக்கும் அடித்தளம் எங்கிருந்து வந்துச்சு? அவங்களோட படிப்பு பின்னணி என்ன? கலையார்வம் எப்படி வளர்ந்ததுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. அவங்களோட கல்வி தகுதியை பாருங்களேன். கணக்குல பிஎஸ்சி, அதுக்கப்புறம் டீச்சிங்குக்காக பிஎட் மற்றும் டிஎட் முடிச்சிருக்காங்க. அதோட நிக்காம வரலாறுல ஒரு பிஏ பட்டமும் வாங்கியிருக்காங்க. இது என்ன காட்டுதுன்னா சயின்ஸு ஆர்ட்ஸ்னு ரெண்டு பக்கமும் கத்துக்கணுங்கிற அவங்களோட தனியாத ஆர்வத்தை தான். அவங்களோட பல திறமைகள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு பொம்மலாட்டம். இது ஒரு பாரம்பரியமான நாட்டுப்புற கலைங்க. அதாவது நூல்களை வச்சு பொம்மைகளை இயக்கி கதை சொல்ற கலை. இந்த கலையில அவங்க ஒரு தேர்ந்த கலைஞர், ஒரு நிபுணர்னே சொல்லலாம். அவங்களோட படைப்பு திறமை வெறும் நாட்டுப்புற கலையோட மட்டும் நின்னுடல. கவிதைகள் எழுதுறது, கட்டுரைகள் வடிக்கிறது, பொது மேடைகள்ல பேசுறதுன்னு பல தளங்கள்லயும் அவங்க விரிஞ்சு பறந்திருக்காங்க. இப்போ அவங்களோட தனிப்பட்ட திறமைகளை தாண்டி ஒரு சமூகத்துக்கு அவங்க ஒரு கல்வியாளரா, ஒரு தலைவரா என்னென்ன பங்களிப்பு செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, அவங்க வேலையோட ரெண்டு முக்கியமான பக்கங்களை நாம பார்க்கறோம். ஒரு பக்கம் புதுச்சேரியில ஒரு அரசு பள்ளி ஆசிரியர், இன்னொரு பக்கம் பல கலை கலாச்சார சங்கங்களோட தலைவர். கல்வி கலாச்சாரம் ரெண்டையுமே அவங்க தன்னோட ரெண்டு கண்களா நினைக்கிறாங்க. இந்த பதவிகள் எல்லாம் கலாச்சார சமூகத்துல அவங்க எவ்வளவு தீவிரமா செல்வாக்கோட இயங்கிட்டு இருக்காங்கன்னு காட்டுது. இதெல்லாம் சும்மா ஒரு பேருக்கான பதவிகள் இல்ல, அவங்களோட அயராத உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரங்கள். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுல அவங்களோட பணிகளுக்காக அவங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரங்களையும் விருதுகளையும் பத்தி விரிவாக பார்க்கலாம். 20. ஆமா, இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. கலை, இலக்கியம், கல்வி, சேவைன்னு பல துறைகள்ல அவங்க செஞ்ச பங்களிப்புக்காக வாங்கின விருதுகளோட எண்ணிக்கை. இந்த ஒரே ஒரு எண் அவங்களோட சாதனைகளோட அளவை நமக்கு அழகா சொல்லுது இல்லையா? 20 விருதுகளையும் ஒன்னொன்னா லிஸ்ட் போடுறதை விட எந்தெந்த துறைகள்ல எல்லாம் அவங்கள கௌரவிச்சிருக்காங்கன்னு பாருங்க. நாட்டுப்புற கலைக்காக பொம்மலாட்ட கலை சுடரொளி, இலக்கியத்துக்காக இலக்கிய செம்மல், கல்விக்காக கல்வி ரத்னா, சேவைக்காக சாதனை திலகம், ஏன் தேசிய அளவுல நல்லாசிரியர் விருது வரைக்கும் அவங்களோட பங்களிப்புகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அவங்க வாங்கின விருதுகள்லயே மணிமகுடம் மாதிரி விளங்குறது எதுன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பெயர்ல வழங்கப்படுற இந்த மதிப்புமிக்க விருது தான். கலை மற்றும் ஆய்வுக்காக கொடுக்கப்படுற இந்த அங்கீகாரம் அவங்களோட பயணத்தோட உயரத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம். கடைசியா இந்த கேள்வியோட இந்த பதிவை நாம முடிச்சுக்கலாம். நிலா வளர்மதியோட வாழ்க்கை நமக்கு என்ன காட்டுதுன்னா, ஒரு சமூகத்தோட எதிர்காலத்தை வடிவமைக்கிறதுல கலைக்கும் கலாச்சாரத்துக்கும் எவ்வளோ பெரிய பங்கு இருக்குங்கிறது தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.